சோவானத்தில் இனி அடையாளம். அடையாளம் இப்போது வரும், நாங்கள் எப்போது இந்த அடையாளத்திலே அடையாளப்படுத்தப்படுவோம் என்கின்ற ஆர்வம் இப்போது உங்களுக்குள் நிச்சயமாக இருக்கிறது. ஆம், இந்த அடையாளம் என்கின்ற பகுதியிலே நாங்கள் உங்களை அறிமுகப்படுத்த காத்திருக்கிறோம். ஏற்கனவே பலரை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். நீங்கள் இப்போதுதான் எழுத தொடங்கி இருக்கலாம். உங்களது ஆக்கங்கள் பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கலாம், சஞ்சிகைகளில் வெளிவந்திருக்கலாம், அல்லது ஏதேனும் வேறு ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருக்கலாம். அவற்றை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அவற்றை மட்டுமல்ல, அவை தந்த உங்கள் படைப்பாளியான உங்களை பற்றிய விவரங்களையும் உங்கள் ஆர்வத்தையும் உங்கள் புகைப்படங்களையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அவற்றை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறோம். உங்களை அடையாளப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் கல்முனை தேர்தல் தொகுதியில் சாய்ந்தமருதி கிராம சேவகர் பிரிவைச் சேர்ந்த வைத்திய கலாநிதி ULA மஜீத் ஜைனப் தம்பதிகளின் சிரேஷ்ட புதல்வியான ஹிதாயா ரிஸ்வி அவர்கள் கலைமகள் ஹிதாயா மஜீத், நிஷா ஆகிய பெயர்களில் இலக்கியம் படைத்து வரும் எழுத்தாளரும் கவிஞரும் ஆவார். இவர் கல்முனை மகளிர் கல்லூரி, பம்பலப்பிட்டிய முஸ்லிம் மகளிர் கல்லூரி, கல்லலிய அரபிக் கலாபீடம் ஆகியவற்றின் பழைய மாணவியாவார். இவர் வெகுசன தொடர்பு சாதன டிப்ளோமாவையும் பூர்த்தி செய்துள்ளார். தான் கற்கும் காலத்திலிருந்தே இலக்கியத்துறையில் ஈடுபாடு கொண்டிருந்த இவரின் கன்னி கவிதை புதுக்கவிதையாக 1982 ஏப்ரல் 1 மீண்டும் எனும் தலைப்பில் தினகரனிலும் அதே தினம் சிந்தாமணி பத்திரிகையில் அன்னை எனும் தலைப்பில் மரபு கவிதையும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும். அன்றிலிருந்து இன்று வரை 3 தசாப்த காலமாக மரபு கவிதை, புதுக்கவிதை, சிறுகதை, கட்டுரை, நாவல், விமர்சனம், மெல்லிசை பாடல்கள் என பல் துறைகளிலும் முத்திரை பதித்து வரும் இவர் 1000க்கும் மேற்பட்ட புதுக்கவிதைகளையும் மரபு கவிதைகளையும் எழுதியுள்ளார். இவரின் படைப்புகள் இலங்கை தேசிய பத்திரிகைகளிலும் இந்திய இலங்கை சஞ்சிகைகளிலும் இடம்பெற்றுள்ளன. இவரது கவிதைகள் தென்கிழக்கு பல்கலைக்கழக தமிழ்துறை மாணவி நிந்தவூரைச் சேர்ந்த ஆசிரியர் ரிஸ்லா அவர்களாலும் கிழக்கு பல்கலைக்கழக தமிழ்துறை மாணவ ஆசிரியர் முபாரக் அவர்களாலும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. கவிதாயினி கலைமகள் ஹிதாயா ரிஸ்வி பல்வேறு சமூக சேவை இலக்கிய மன்றங்களில் அங்கத்துவம் வகிப்பதோடு மலேசியாவில் உள்ள உலகத்தமிழர் கவிஞர் பேரவையிலும் முக்கிய இடத்தையும் வகிக்கின்றார். இலங்கை வானொலியில் பல நிகழ்ச்சிகளிலும் குரல் கொடுத்துள்ள இவர் இலங்கை தமிழ் தொலைக்காட்சி அலைவரிசைகளில் இடம்பெறும் கவியரங்கு நிகழ்ச்சியில் முதலில் பங்கு கொண்ட முஸ்லிம் பெண் என்ற பெருமையை தட்டிக்கொண்டவர். இலங்கை வானொலி மாதர் மஜ்லிஸ் பிரதி தயாரிப்பாளராகவும் செயற்பட்டுள்ளார். சிந்தனை வட்டத்தின் 99வது வெளியீடான தேன் மலர்கள் இலங்கையில் முஸ்லிம் பெண் கவிஞர் ஒருவரால் எழுதி வெளியிடப்பட்ட முதல் மரபு கவிதை தொகுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. கலைமகள் ஹிதாயாவின் 3வது கவிதை தொகுதி எழுத்தாளர் மசீதா புன்னியாமினுடன் இணைந்து இரட்டை தாயின் ஒற்றை குழந்தை எனும் தலைப்பில் சிந்தனை வட்டத்தின் 100வது வெளியீடாக வெளிவந்தது. இவற்றுடன் சிந்தனை வட்டத்தின் கவிதை தொகுதிகளான புதிய மொட்டுக்கள் அரும்புகளிலும் காத்தான்குடி கலை இலக்கிய வட்ட வெளியீடான மணிமலர்கள் மரபு கவிதை தொகுதியிலும் சாய்ந்தமருது நூல் வெளியீட்டு பணியகத்தின் வெளியீடான எழுவான் கதிர்களிலும் இவரது கவிதைகள் இடம்பெற்றுள்ளன. இவரது இலக்கிய பணியின் முக்கிய கட்டமாக தடாகம் இலக்கிய சஞ்சிகையை வெளியிட்டமையை குறிப்பிடலாம். ஒரு பெண்ணாக இருந்த போதிலும் கூட 12 இதழ்களை இவர் வெளிக்கொண்டு வந்தார். இவ்விதழ்களில் மல்லிகை ஆசிரியர் டொமினிக் ஜீவா, CL பிரேமினி, பேராசிரியர் சூனா வித்யானந்தன், AUMA கரீம், கல்ஹின்னை ஹலீம்தீன், புன்னியாமின் ஆகியோரின் புகைப்படங்களை முகப்பட்டையில் பிரசுரித்து கௌரவித்துள்ளார். கவிதை இலக்கிய ஆர்வத்தின் காரணமாக பல கவிதை போட்டிகளில் பங்கு பற்றி தனது கவிதை திறனை வெளிப்படுத்தியுள்ள கலைமகள் ஹிதாயா அகில இலங்கை மற்றும் மாவட்ட மட்டத்தில் 1ஆம் இடத்தை பெற்றமைக்காக ஜனாதிபதி விருது, ரத்னதீப சிறப்பு விருது பெற்ற 1வது பெண் கவிஞர், இளம் படைப்பாளிக்கான விருது, கலை அரசி விருது, கவி தாரகை விருது, கலைமுத்து விருது, கவிதை சிற்பி விருது, சாமஸ்ரீ, தேசகீர்த்தி, கலாசூரி, சமூக ஜோதி, பாவரசி, காவியத்தங்கம், இலங்கையின் சிறந்த பெண் கவிஞர் பட்டங்களும் என இவரது பட்டங்கள் மற்றும் விருதுகளின் பட்டியல் விரிகின்றன. இவர் இப்பொழுதோ தடாகம் கலை இலக்கிய வட்டம் என்ற தனது அமைப்பினூடாக சர்வதேச ரீதியாக கவிதை போட்டிகளை மாதம் ஒருமுறை நடத்தி பரிசில்கள் வழங்கி வளரும் கவிஞர்களை ஊக்கப்படுத்தி வருகின்றார். இலங்கையில் தமிழ் இலக்கிய துறையில் சாதனை படைக்கும் மூத்த பெண் படைப்பாளியான கவிதாயினி கலைமகள் ஹிதாயா ரிஸ்வி அவர்களின் இலக்கிய பணி சிறக்க நாமும் வாழ்த்துவோம். அடையாளம் தந்த அறிமுகம் நீங்களாக கூட இருக்கலாம், அல்லது நானும் இதைப்போல்
இந்த தூபானத்திலே அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் உங்கள் சுய விவரத்தை, உங்கள் படைப்புகள் பற்றிய விவரத்தை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். இனி அடுத்த அம்சத்துக்கு செல்வோம், ஒரு சிறிய இடைவேளையை எடுத்துக்கொண்டு.